அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலேஜ் படிக்கிற பையன், வயசு ஒரு 22 இருக்கும். அவன் டெய்லி ஒரு ஹோட்டலுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட போவான். சூடாக ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான். அது ஒரு குட்டி பையன் இவன் சாப்பிட்றது பார்த்துட்டே இருக்கும் எப்போவுமே. அப்போ ஒரு நாள் அந்த காலேஜ் படிக்கிற பையன் குட்டி பையனை கூப்பிடுறான். நான் சாப்பிட்றதே நீ ஏன் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்குற, எனக்கு வயிற்று வலிக்காதா, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது எதுவுமே பேசாமல் ஓடிடும். அப்புறம் இப்படியே டெய்லி நடந்துட்டுருக்குது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா, அந்த காலேஜ் படிக்கிற பையன் சாப்பிடும்போது தன் பேக்லேருந்து ஒரு கண்ணாடி எடுக்குது. கண்ணாடி எடுத்து போட்டு பார்க்குது, திரும்ப வைக்குது, போட்டு பார்க்க திரும்ப வைக்குது, வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுது. இந்த குட்டி பையன் குடுக்குடுன்னு ஓடி போய் இந்த கண்ணாடி எடுத்துக்குது, எடுத்துகிட்டு ஒடியாந்துருது. அப்புறம் அந்த அந்த குட்டி பையன் போட்டு பார்க்குது. போட்டு பார்க்கும்போது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அது ஒரு மேஜிக் கண்ணாடி, ஒரு மர்ம கண்ணாடி. அந்த கண்ணாடி போட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தீங்கன்னு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கண்ணாடி போட்டு ஒரு பையனை யாரோ ஒருத்தர் பார்க்குதுன்னா, அவங்க போன ஜென்மத்தில் மரமாவோ இல்லை சிங்கமாவோ ஏதோ ஒன்று போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பிறவியில் இருந்திருப்பாங்க, அது அப்படியே தெரியும். அப்புறம் இந்த கண்ணாடி போட்டுக்குது, போட்டு போகுது ரோட்டில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தெரியுறாங்க. ஒரு வயசான அம்மா அழகான ஒரு குமரி மாதிரி, அழகான பொண்ணு மாதிரி தெரியுது. போன ஜென்மத்தில் அந்த அம்மா ரொம்ப அழகான பொண்ணாக இருந்திருக்குது. அப்புறம் இன்னொரு தாத்தாவை போட்டு பார்க்குது. அந்த தாத்தா பார்த்திங்கன்னா ஒரு குதிரை மாதிரி தெரிகிறாரு. அந்த பையனுக்கு அந்த கண்ணாடி ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ திரும்ப கொண்டு போய் வைக்கவே அந்த பையனே வச்சுக்கிச்சு. அப்புறம் காலேஜ் படிக்கிற பையன் ஒரு நாள் கண்டுபிடிச்சிருச்சு, தன்னுடைய கண்ணாடி இந்த பையன் திருடிக்கிட்டான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு அடிக்குது. இந்த குட்டி பையன் அழுகுறான். அப்புறம் இது மேஜிக் கண்ணாடி, எதுக்கு என்னை கேட்காம நீ திருடிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வாங்கி போட்டு பார்க்குறான். யார்? அந்த காலேஜ் படிக்கிற பையன். அந்த குட்டி பையன் நாய்க்குட்டியாக தெரிகிறான். அது வேறு யாருமே இல்லைங்க, போன ஜென்மத்தில் அந்த காலேஜ் படிக்கிற பையன் வளர்த்துற நாய்க்குட்டி. ஸோ அவனுக்கு போன ஜென்மத்து நினைவுகள் ஞாபகம் வருது. அந்த குட்டி பையன் வேறு யாருமே இல்லை, தன்னுடைய ஆசையாக வளர்த்த பெட்டு தான் அப்படின்னு தெரிஞ்சு குட்டி குழந்தைய தூக்கி கொஞ்சறான். இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு குட்டி பையனை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இது ஏன் அந்த குட்டி பையன் திரும்ப திரும்ப இந்த காலேஜ் படிக்கிற பையனை குத்து குத்து பார்த்துட்டு இருந்தான், திரும்ப திரும்ப காலேஜ் படிக்கிற பையனை சுற்றி சுற்றி வந்தாங்கிறது இப்போ தான் அவனுக்கு தெரியுது. ஸோ அந்த அன்பு பாசம் இந்த ஜென்மத்திலேயே குறையாமல் இருந்திருக்குது. மொக்க கதையாக இருந்தாலும் இந்த அன்பு பாசம் இதெல்லாம் உண்மைனா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.